வரும் 2026 திமுகவை யாராலும் வெல்ல முடியாது, 7வது முறையாக திமுக வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் பேட்டியளித்துள்ளார். தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி, முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் ஆகியோர் திமுக கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை யாராலும் வெல்ல முடியாது என்றும் 7வது முறையாக திமுக ஆட்சியை அமைக்கும் என கூறினார். மேலும் பேசிய அவர், திமுக சாதி மத பேதமின்றி அனைத்து மக்களையும் ஒரே அணியில் ஒன்றிணைக்கும் இயக்கமாகும். மத்திய அரசு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதிகளை வழங்காமல் வஞ்சிப்பதாக நடந்து கொள்கிறது. இதை மக்களிடம் நேரில் சென்று விளக்குவதே திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றார். ஹிந்தி திணிப்பு, கல்வி நிதி நிறுத்தல், கீழடி அகழாய்வு அங்கீகாரம் வழங்காமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசிய அவர், பாஜக தமிழக வளர்ச்சியை தடுக்கவே செய்கின்றனர் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவோடு கூட்டணி அமைத்து தமிழகத்தை பிடிக்க விரும்புகிறது பாஜக. ஆனால் திமுகவின் திட்டங்களை மக்கள் மனதில் கொண்டு ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் மூலம் வெற்றி பெறப் போகிறோம் என்றார். மேலும் PTA டிஜிட்டல் ஏஜென்ட் செயலி மூலம் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை மற்றும் தமிழக சாதனைகளை மக்களிடம் எடுத்து செல்லும் திட்டம் மாநிலம் முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் வெற்றி பெற முடியாததைப் போலவே 2026 திமுக ஆட்சியமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என உறுதியாக கூறினார். ஓரணியில் தமிழ்நாடு என்பது வெறும் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்காக என்பது மட்டுமல்ல, அதாவது மத்தியிலே ஒன்றியத்தில் ஆட்சி புரிகின்ற பாசிச பாஜக தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. எந்தெந்த வகைகளில் எல்லாம் வஞ்சிக்கிறது என்பதனை தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களிடம் நேரடியாக நாங்கள் சென்று தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து கூறி அவர்கள் அனைவரையும் ஒரே குடையின் கீழ் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தில் அனைவரையும் சேர்ப்பதுதான் இதனுடைய தலையாய நோக்கம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அதாவது சாதி மத பாகுபாடு என்று அனைத்து தரப்பு மக்களையும் நேரடியாக அவர்களுடைய குடும்பங்களுக்கு சென்று தலைவருடைய இந்த நல்ல திட்டத்தினை எடுத்து கூறுவதுதான் இதனுடைய தலையாய நோக்கம். தொகுதி மறுசீரமைப்பு, இந்த மாதிரி மாநில உரிமைகளை பறிப்பதை மட்டுமே தங்களுடைய குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கின்ற பாஜகவினுடைய அவர்களுடைய அந்த முகத்திரையை கிழிக்க வேண்டும். முகத்திரையை கிழித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்கின்றார்கள், தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பாடுபடுகின்ற மாண்புமிகு கழக தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பது மட்டுமே ஓரணியில் தமிழ்நாடு என்ற உன்னத நோக்கம். நிச்சயம் இந்த நோக்கம் நிறைவேறும். தமிழ்நாட்டு மக்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் என்றென்றைக்கும் உறுதுணையாக இருந்து காப்பாற்றுவார். பாஜகவோடு கூட்டு வச்சாலும் சரி, அதிமுகவோடு கூட்டு வச்சாலும் சரி, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டு வந்தாலும் சரி, திமுகவை எந்த வகையிலும் வீழ்த்த முடியாது. அதுக்கு யாரும் தயாராக இல்லை. இன்னும் 2026 நம்முடைய கழகத் தலைவர் 7வது முறையாக முதலமைச்சர் ஆகுவது உறுதி. அதை யாராலும் தடுக்க முடியாது. மத்தியில் ஆளுகிற ஒன்றிய பிஜேபி பாசிச அரசு தமிழ்நாட்டு எந்த அளவிற்கு கெடுவுகளை வளர்ச்சிகளை தடுக்கும் இன்னும் இடைவெளி கொடுத்து வருவது என்று ஊடகத்துறை நண்பர்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதே போல மறுசீரமைப்பு என்ற முறையில் பாராளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை குறைக்கிற வகையில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுப்பதற்காக பாராளுமன்றத்திற்கு குறைக்கிற வகையிலே அது போன ஒரு நடவடிக்கை. ஆகவே இது போன்ற நடவடிக்கைகளே ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. தமிழ்நாடு ஓரணியில் நின்று போராட வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு சென்னையிலே 1ஆம் தேதி சென்னையிலே ஒரு பிரச்சாரமாக இன்றைக்கு முன்னெடுத்து வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஓரணியில் நின்று போராடுகிற அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்கிற வகையிலே கழகத் தலைவர் இன்றைக்கு போராடி வருகிறார். அதே போல நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மேற்கு மாவட்டத்தில் கூட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் இருக்கிறோம். அது பிரச்சாரமாக எடுத்து மக்களை சந்திக்க இருக்கிறோம்.